கங்கா இந்த மாதிரி விஜயோட வீட்டுக்கு தான் வரவே போகிறதில்லன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த யமுனாவும் இதை கேட்டுட்டு உடனடியாக கங்காவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, அக்கா நீ காவேரிக்காக வரலனாலும் பரவாயில்ல, எனக்காக வாக்கா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நிவின் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக என்னை எவ்வளோ உரிமையோடு கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுமா. அவர் கூட நான் 45 மினிட்ஸ் தனியாக காரில் வந்தேன். எனக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமாக்கா. அதே மாதிரி இந்த தீபாவளியையும் நான் அவர் கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன்க்கா. ப்ளீஸ்க்கா எனக்காக வாவேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கங்காவும் கொஞ்சம் மனசு மாறி யமுனாவுக்காக போகலான்னு சொல்லிட்டு உடனடியாக சாரியெல்லாம் மாற்றிக்கிட்டு வெளியே வர, இதை பார்த்துட்டு அங்கே இருந்த பாட்டி செம்ம ஆச்சரியத்தோட அவங்கக்கிட்ட, என்ன நாங்கள் சொல்லி நீ கேட்கவே இல்லை, யமுனா வந்து ஒரு வார்த்தை சொன்னதும் 10 நிமிஷத்தில் சேலையை மாற்றிட்டு வந்து நிற்கிறேன்னு கேட்க. ஆனால் சாரதாவும் சரி விடுங்க, அதுவா இப்போ முக்கியம், எப்படியோ அவள் வரேன்னு சொல்லிட்டா, நம்ம கிளம்பி போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க லிவினோட கார்லையே விஜயோட வீட்டுக்கு கிளம்பி போக, அங்கே கரெக்டாக இவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்த விஜயும் செம்ம ஹாப்பியோட எல்லாரையுமே வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் எல்லாரும் சேர்ந்து வெடிக்கிறதுக்காக பட்டாசெல்லாம் ஒரு கடை வைக்கிற அளவுக்கு குமிச்சு வச்சிருக்க. இதை பார்த்துட்டு நிவினும் விஜயை செம்மையை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜயோட வீட்டு பக்கம் இருக்கிறவங்களும் சும்மா இல்லை, சாரதா இப்படி கடையே வைக்கிற அளவுக்கு பலகாரத்தை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கதை பார்த்துட்டு அவங்களுமே சாரதாவை கிண்டல் தான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன, இங்கே இவ்வளோ ஹெல்த்தியான சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அன்பு, அதான் விஜயோட சித்தப்பாவுக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. அதனால் அவங்க கொஞ்சம் எடக்கு முடக்கா பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு ராதாவும் அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக விஜய் ஆசைப்பட்டபடியே எல்லாரும் சேர்ந்து நல்லா பட்டாசெல்லாம் வெடித்து செம்மையாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்போ கூட விஜயோட சித்தப்பா பெரிய பெரிய சவுண்டு வர வெடியெல்லாம் சும்மா ஆளுங்க மேலே படுற அளவுக்கு தூக்கி விசிறி அடிக்க, இதை பார்த்துட்டு விஜயை ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆயிடுறாங்க. இருந்தாலும் ராதா மறுபடியுமே அந்த இடத்துல அன்புவை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்படி வெடி எல்லாரும் வெடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நர்மதா சுற்றின கம்மி மத்தாப்பில் லைட்டாக ஒரு பொறி மட்டும் கங்காவோட கையில் பட்டுடுது. ஸோ அதனால் அவங்க ஆர்ப்பாட்டமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்தை இழுத்து பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு சாரதாவும் அவ்வளோ பெரிய அடிலாம் படலை, இங்கே பாரு லேசாக தான் பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கங்கா, ஆமாம் எனக்கு அடிப்பட்டா உனக்கு எங்கே தெரிய போகுது, நீ என்ன எங்கே என்னெல்லாம் நல்லா பார்த்துக்க போகிறோன்னு கேட்க, உடனே விஜயும் சரி நம்ம ஹாஸ்பிட்டலே போகலான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கங்காவும் ஹாஸ்பிட்டல் எதுக்காக போகணும், இல்லை இல்லை அதெல்லாம் போக வேண்டாம். காவேரியோ, அக்கா நீ தான் இப்படி பயப்படுறல, வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய அடி கிடையாது, நீங்கள் எல்லோரும் பட்டாசு வெடிங்க, நான் கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போக பயந்துக்கிட்டு அவங்களுமே அப்படியே அந்த விஷயத்த விட்டுடுறாங்க. ஆனால் என்ன, இன்றைக்கே அந்த பட்டாசெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு நாளைக்கு தீபாவளி அப்போது வீட்டுக்கு போயிடலான்னு நினச்ச கங்காவுக்கு விஜய் ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி எல்லாருமே இங்கே தான் தங்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க எல்லாரையுமே தங்க வச்சிடுறாங்க. அதனால் ஆல்ரெடி கங்கா ஆத்திரத்தில் இருக்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனேயே இந்த மாதிரி வீடு சொந்தக்காரங்களெல்லாம் நிறைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு விஜயும் சரி தாத்தாவும் சரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்க. பாட்டியும் அதுக்கு ஏற்ற மாதிரியே இது எல்லாத்துக்கும் காரணம் காவேரியோட வயிற்றில் இருக்க எங்கள் குடும்ப வாரிசு தான், அந்த வாரிசு தான் இந்த மாதிரி நம்ம எல்லாரையுமே ஒன்று சேர்த்து வச்சுருக்குன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக அவங்க கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு கங்கா இன்னுமே செம்ம டென்ஷனோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கங்காவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே வயிற்றுச்சலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கண்டிப்பாக வீட்டு பிரச்சனையை விஜய் இப்போ பேச போகிறாங்க. ஸோ அதை பேசினதுக்கப்புறமா மறுபடியுமே அவங்களோட வயிற்றுச்சல் கொழுந்து விட்டு எரிய போகுது. அதே மாதிரி யமுனாவுக்கும் அந்த விஷயம் பிடிக்க போகிறதில்ல. ஸோ வீட்டு பிரச்சனையை பற்றி அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னடா முடிவெடுக்க போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ சாரதா கண்டிப்பாக காவேரிக்கு சாதகமாக தான் தன்னோட முடிவை சொல்லுவாங்கன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?